வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 29 இந்த டேவும் இதுக்கு பின்னாடி கூட வரலாறு தெரிஞ்சதுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கோலி விளையாடுற பசங்க தானடா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக யாருமே பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு கோலி குண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு இருக்குதுங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு மார்பிள்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கோலி குண்டு அப்படின்றது சாதாரண கேம் கிடையாது. கிட்டத்தட்ட 4500 வருஷத்துக்கு முன்னாலேருந்து கேம் ரோமில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்பிலாங்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி, களிமண், எஃகு, பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருட்களை வச்சு இந்த காலங்க மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கோலி குண்டுன்றது ரெடி பண்ணி தான் வந்துக்கிறாங்க. இது வந்து யார் இப்போ பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தான். இதுக்கு வந்து ரிங் டாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. இன்னொரு பேர் வந்து டோலி அப்படின்ட்டு. அந்த டோலி அப்படின்ற பேர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மருவி கோலி அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்குது போல. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலிசபெத்தினுடைய காலத்தில் 1888 இது வந்து விளையாடிறாங்களாம். இது எதுக்காக அவங்க விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்ஸ்லி கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து அவங்க வச்சிருக்காங்க. எதுக்காக இதை வச்சிருக்காங்க அப்படின்னா கில்ஸ் ஹோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் ஹேண்ட் ஆஃப் ஜான் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துருக்குது. அவங்களுடைய புராண கதை படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கேம் வச்சுருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் மாற்றி கட்சியில் பார்த்தீங்கன்னா 6-6 அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமன் பண்ணிடுறாங்க. இப்போ எப்படா யாரா இதில் வின்னு சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நல்லா யோசிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அடடா நம்மகிட்ட தான் கோலி விளையாட்டுக்குது, அந்த கோலியில் வச்சு விளையாடுவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கட்சியில் பார்த்தீங்கன்னா அதில் ஹோஜ்ன்றவர் ஜெயிச்சிடறாரு, அந்த பொண்ணையும் கர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய புராண கதையெல்லாம் வந்தான்ப்பா. ஸோ இப்படி எலிசபெத்தினுடைய காலத்தில் வந்து இந்த கேம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்பிலாம் இருக்குதா. அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா 1932 இது பெரிய லெவலில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாகவே வந்து நடத்தினுங்கிறாங்களாம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துருக்குது. உலக போர்லாம் நடந்த சமயத்தில் மட்டும்தான் இது ஸ்டாப் ஆயிருக்குது. அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனோட இது பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு அது ரவுண்டுக்கு நடுவில் நிறைய கோலிங்களை வச்சுட்டு சுற்றி பசங்க உட்காந்துப்பாங்க. அந்த ரவுண்டை விட்டு அந்த கோலியை வெளில தள்ளணுங்க. அவ்வளோதான் இவங்களோட கான்செப்ட் ஆகுது. ஸோ இதை வந்து புனித வெள்ளி அன்னைக்கு இவங்க வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் வந்துருக்குது. இப்படிப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த கோலி விளையாட்டுக்கு நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சு விட்றேன் பிரிட்டிஷ்காரங்களுக்கு. ஏன்னா நாங்களும் இதை அப்பத்துலேருந்து விளையாண்டுக்கிறோம். ஜானு, மொழம், சிக்கியா, மொக்கியா, பட்ற, ராஜா, டோனி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டியில் நாங்களும் இதை அப்பத்துலேருந்து விளையாண்டுக்கிறோம். அதனால் எங்களையும் சேர்த்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டஃப்பான ஒரு காம்படிஷனாக இருக்கும்ப்பா. ஸோ இப்படி இன்னைக்கு வேர்ல்டு வைல்டில் செலிப்ரேஷனோட இந்த மார்பிள்ஸ் அப்படின்ற அந்த கோலி குண்டு விளையாட்டை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்பிள்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு புனித வெள்ளி அன்னைக்கு விளையாண்டுக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க மார்ச் 29. நெக்ஸ்ட் டீக்ளேவ் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. டீக்ளேவ் அப்படின்றது பூனைங்களோட நகத்தை வெட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா அந்த பூனைங்களாம் ரொம்பவுமே அட்டகாசம் பண்ணிக்கின்னு துணியெல்லாம் கீழ்ச்சிக்கின்னு இல்லாட்டி நல்லா தூங்கி இருக்கும்போது திடீர்னு பாத்திரத்தெலாம் கவுத்து விட்டு ஓடுறது, ஒரு மாதிரி அசுரத்தனமாக நடந்துக்குது. அந்த மாதிரியான பூனைங்கள்லாம் வந்து கால் நகத்தை வெட்டி விட்டுறாங்களாம். கால் நகத்தை தானே வெட்டுறாங்க, இல்லை என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து வெறும் கால் நகத்தை வெட்டுறது கிடையாது, அவங்களுடைய அந்த தசை நார்களே வெட்டிடுவாங்களா, அதாவது ஒவ்வொரு விரலையும் வெட்டுற மாதிரி. ஸோ அப்படி வெட்டுறதுனால என்ன ஆகிடும்னா அந்த பூனைங்க வந்து பயங்கர சாஃப்ட் ஆகிடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே செயல்பட முடியாமல் இயங்க முடியாமல் போயிடுது. ஸோ இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா, ஃபின்லாந்து, ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20 நாடுகளில் இந்த டீக்ளேவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடையை விதிச்சுக்கிறாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செயல்பாடுன்றது இதுக்கப்புறம் உலகத்தில் எங்கேயுமே நடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து அனுசரிக்கிறாங்க. அப்படி இந்த உருவாக்கப்பட்ட தினம் தான் பார்த்தீங்கன்னா டீக்ளேவ் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க மார்ச் 29. நெக்ஸ்ட் யூத் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்வானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவங்க யூத் டே வந்து சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1911 குவாங்சோ எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்ததுங்க. இது வந்து குயின்ஸ் வம்சத்தை வந்து எதிர்த்து இவங்க பண்ணாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஷியாங் ஜிங் அப்படின்ற ஒரு பர்சன் தான் இதுக்கு தலைமை தாங்கினார். அவருடைய படையில் வந்து முக்காவாசி வந்து வெறும் இளைஞர்களாக தான் வச்சுருந்தாராம். அதுலேயும் எதுக்காக இந்த நாள் அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கே ஒரு போருக்காக அந்த எழுச்சியை எதிர்க்கணுன்றதுக்காக போயிருக்கிறாங்க. பட் அவங்களுடைய படைகள் அதிகமாக இருந்திருக்கு அந்த எதிர்த்தவங்களுடைய படைகள். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குறைவான படைகள் இருந்துன்னு தெரிஞ்சாலுமே கூட இவங்க வந்து போருக்கு போயிருக்காங்க, நிறைய பேர் யாருன்னு போயிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க போனவங்கலாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு போகும்போது அவங்களுடைய உடல்கள் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதில் 72 உடல்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த 72 உடல்களையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லோ ஃப்ளவர் மவுண்ட் அப்படின்ற ஒரு மவுண்ட்டில் வச்சுட்டு அதுக்கு அடங்கலாம் பண்ணாங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய படைகள் அதிகமாக இருந்தாலும் அதை துணிஞ்சு எதிர்த்தாங்களே, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அதை அனுசரிச்சே ஆகணும், அப்படிப்பட்ட வீரர்கள் நம்ம கொண்டாடியே ஆகணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இது இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்னைக்கு யூத் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்வான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 29. நெக்ஸ்ட் டே பொகாண்டா டே அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த டேவை இவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா பாத்தர்லியமியா பொகாண்டா அப்படின்ற ஒரு பர்சனே ஆல்ரெடி நம்ம இவருடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, விஷயத்துக்கு வந்துடும். இன்னைக்கு இவர் வந்து இறந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இந்த ரோமன் கத்தோலிக்கினுடைய பாஸ்டராக இருந்தவர் தான் இவர். 1959 அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு, அதை 19ஆம் நூற்றாண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா நிறவரிக்கு எதிராக வந்து பயங்கரமாக குரல் கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த பகுதி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜனநாயக குடியரசு உருவாக்குறதுக்கு பயங்கரமான சப்போர்ட்ன்ற பண்ணியிருக்காரு. எப்படியும் உங்கள் நாட்டுக்கு ஒரு விடுதலை கிடச்சி சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா
இவர் ஃப்ளைட்டில் போயிருக்கும்போது ஃப்ளைட் வெடிச்சு இறந்து போயிட்டாரு. அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது இவரால் பார்க்க கூட முடியலப்பா. நம்மளுடைய நாட்டுக்கு சுதந்திரத்தையும் ஒரு மிகப்பெரிய நிறவரிக்கு எதிரான ஒரு போராட்டத்துக்கும் தலைமை தாங்கின ஒரு பர்சன், ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முதல் ஜனாதிபதியாக கூட இவர் இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை வந்து நினைவு கூறணுன்றதுக்காக தான் ஒரு நினைவு நாள் புகாண்டா டே அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா அனுசரிக்கிறாங்க மார்ச் 29. நெக்ஸ்ட் டே மெரிட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மடகாஸ்கரில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இந்த நாள் உருவானதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா 1896 அந்த சமயத்தில் பிரான்ஸ் வந்து இவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. இப்படி இந்த மலகாசின மக்களை வந்து ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வர பல வருஷங்கள் அப்படியே தொடர்ந்து போகுது. ஒரு கடத்துக்கு அப்புறம் அந்த உலக போர்கள்லாம் நடந்திருந்த அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாஜி படைகளை இவங்களை கொண்டு குவிக்கிறத பார்த்துட்டு அடடா ஒரு பெரிய படை வந்து உருவாயிருச்சு, இந்த பிரான்ஸை அழிக்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்துட்டாங்கடா, அப்போ நம்மளும் வந்து இவங்களை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தில் மறுபடியும் 1947 இவங்க எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து போட்டு அழிக்கிறது, இவங்களை கொல்றது, சித்திரவதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் வந்து இறந்து போயிடறாங்களாங்க. இப்படி கற்பழிப்பு முதல் கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள்ன்றது அந்த மலகாசி மக்களுக்கு நடந்ததுங்க. இப்படி நடந்த இந்த நிகழ்வுகளை இறந்து போனவங்களை நினைவு கூர்ந்து தான் பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க மடகாஸ்கர் மார்ச் 29. நெக்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்டில் வியட்நாம் வார் வெட்ரான்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து அதில் போர்களில் பங்கேற்ற அந்த வீரர்களை அனுசரிக்கணுன்றதுக்காக கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். இது வந்து 2017 டொனால்டு ட்ரம்ப்பால் உருவாக்கப்படுதுங்க. இது 1965 வியட்நாம் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது. இந்த சீனா, அமெரிக்கா, ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளுடைய பிரச்சனைங்க. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கம்யூனிசத்தை எதிர்த்து போரிட்டவங்களுக்காகவும் இந்த கம்யூனிசத்தை சார்ந்தவங்களுக்காகவும் நடந்த ஒரு பெரிய வார். இந்த வாரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்தும் போனாங்க. அதில் அமெரிக்கா படைகளும் வந்து நடுவில் கலந்துக்கிட்டாங்க. அப்படி போய் அதில் இறந்தவங்களை நினைவு கூறுன்றதுக்காக தான் வியட்நாம் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து நீங்கள் அனுசரிக்கிறாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸு மார்ச் 29. எப்பவுமே வெற்றியை விட தோல்வி தாங்க மதிப்பு ஜாஸ்தி. இது ஒன்றும் மோட்டிவேஷனுக்கான வரிகளாம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி வெற்றி அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாராட்டுற எல்லாருமே வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் ஜெயிச்சிருக்கான் அப்படின்றத நம்ம கொண்டாடுவோம். அப்போ உண்மையாகவே நம்ம கொண்டாடுறது எது, தோல்வியவா வெற்றியவா? நல்லா யோசிச்சு பாருங்க. மறுபடியும் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிறார். கூட்டு விடைபெறுவது அவங்க பாண்டியா. நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.